ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் மை நெஃப்யூ ஹரிஷ். ஹலோ ஹரிஷ். Hello, Mama. Thanks for having me. ஓ நைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு மகாராஜான்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு, ஒரு தமிழ் படம், விஜய் சேதுபதி. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நானும் நீயும் போய் அந்த படம் பார்த்து வந்தோம். ஸோ முதல்ல உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறேன். சொல்லு பார்க்கலாம், படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன படம் பார்த்துட்டு? படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு வாஸ் அ டிஃப்ரெண்ட் மூவி இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் த மூவி எப்படி எடுத்திருக்காங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கம்பேர்ட் த யூஷுவல் மூவி டேக்கிங் ஃபார்மேட்டோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் த விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வாஸ் டிஃப்ரெண்ட். இந்த மூவியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லாஸ்ட் மூவி ஐ திங்க் வாஸ் வித் லாஸ்ட் ஒரு மூவி பண்ணியிருந்தாரு. அந்த மூவியோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. I think the last movie with இவங்களோட நினைக்கிறேன், அந்த பாலிவுட் ஆக்டர். ஓ இந்த இது ஆமா, கட்ரீனா கைஃப் கூட. கட்ரீனா கைஃப், யா. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ், யா. அந்த மூவியோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் a totally different script and movie story wise, but it's a different perspectiveல பார்க்கும்போது it's a good movie. அவரோட ஆக்டிங் சரி, he can do both the thingsங்கிற மாதிரி. இல்ல, விஜய் சேதுபதி எப்பவுமே ஒரு பெரிய ஒரு வெஸ்டர்ன் ஆக்டர். பட் இது அவரோட 50வது படம். ஸோ அந்த 50வது படத்துக்கு உண்டான தகுதி இருக்குங்க இந்த படத்துக்கு. அந்த அந்த ஹைப்புக்கு படம் மேட்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீ? ஹைப்புக்கு படம் டெஃபினட்டா மேட்ச் ஆச்சு. இந்த சென்ஸ் ஸ்டோரி வைஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த மூவி அந்த ஃபார்மேட்ல போட்டது, அந்த ஒரு ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஒரு இப்படி இருந்துக்குமோ அப்படி இருந்துக்குமோன்னு அந்த ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்தது டுவர்ட்ஸ் த மூவி. ஸோ அதை ஒரு பெர்ஸ்பெக்டிவா வச்சு அதை கரெக்டாக இது பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் அது அந்த ஒரு சினிமேட்டிக் அந்த ஃபார்மேட் இல்லைன்னா எனக்கு என்னமோ மூவி சிம்பிளா முடிஞ்சிருக்குமோன்னு தோணுச்சு. பட் விஜய் சேதுபதியோட ஸ்டில் பி அவரோட ஆக்டிங் வில் பி டிஃப்ரெண்டா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும் கம்பேர்ட் டு இது. அந்த இது இப்ப படத்துல பாத்தீங்கன்னா 2 டைம் பீரியட்ல நடக்குது, ரைட்? அதுல பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது அவங்க ஒரு அஃப்கோர்ஸ் ஃபுல்லா ஸ்பாய்லர்ஸ் தான், இப்ப எல்லா கதையும் சொல்ல போறோம். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. பட் இது எனக்கு டிஸ்கஷன் தான். ஸோ ஒரு 2 டைம் பீரியட்ல படம் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது நமக்கு டிப்பிக்கலா அதை இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்காக காட்டுவாங்க நார்மலா. இதுல அப்படி காட்டல. அதுவே ஒரு பெரிய வித்தியாசம். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சாதான் நமக்கு தெரியும் இது 2 டைம் பீரியட் அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்ம அப்படியே இப்போ இது கண்டினியூஷனா நினைச்சிட்டு இருப்போம் நம்ம. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது ரொம்ப ரெஸ்ட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ இப்போ இந்த படம் பார்க்கும்போது இப்போ உனக்கு எப்போ தோணுச்சு இது 2 டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு? இது உனக்கு எனக்கு எப்ப தோணுச்சுன்னா, அவரோட அந்த ஸ்டோரியோட ஃபிளாஷ்பேக், அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த அனுராக் கஷ்யப்போட இன்ட்ரோடக்ஷன் அவங்க அந்த பொண்ணுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்குதுங்கிற சீன் வரும்போது அவர் ஹேர் கட் பண்ணணும், அப்பதான் ஓகே. ஆமா, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ பரவாயில்ல. அது வரைக்கும் அது என்ன அது செகண்ட் ஹாஃப்ல தான் அது கூட அந்த சீன் கூட இல்ல. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வச்சிருக்காரு, பாராட்டணும். இப்போ இந்த டேரக்டர் உண்மையிலேயே பாராட்டணும். அது வரைக்கும் ஆனா சொன்ன மாதிரி இப்போ டக்குன்னு கெஸ் பண்ண முடியல. என்னாலே நான் நிறைய யோசிச்சேன், பட் என்னால நிறைய கெஸ் பண்ண முடியல. பட் நீ கரெக்டா கெஸ் பண்ண. இப்போ அந்த கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும் சொல்லிட்டு பரவாயில்ல. அது தட் இஸ் குட். பட் எனக்கு தோணவே இல்லை, அந்த பாயிண்டே எனக்கு தோணவே இல்லை. எனக்கு நான் அந்த பாயிண்ட் நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் வெரி நைஸ். ஆனா செம்ம ட்விஸ்ட் கடைசியில, அருமையான ஒரு ட்விஸ்ட். உண்மையிலேயே பாராட்டும். அது அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாரு டைரக்டர். ஸ்டார்டிங்ல அந்த அந்த ஒரு லக்ஷ்மி காணோன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அனுராக் கஷ்யப்போட இன்ட்ரடக்ஷன் வரும். அவர் போய் இதெல்லாம் பண்ணிட்டு வருவாரு, லூட் பண்ணிட்டு வருவாரு. வந்த உடனே அவர் குழந்தைகிட்ட அந்த அவரோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி என்ன, போற வீட்டுல எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான பொருளா இருந்தா அவர் அட்ராக்ட் ஆகி அதை எடுத்துட்டு வந்துருவார். கையோட எடுத்துட்டு அவர் குழந்தைக்கு கொடுத்த போது குழந்தை வேண்டான்னு சொன்னோடனே அதை ஒரு டஸ்ட்பின் இதுல அந்த ஒரு லக்ஷ்மி இதுல போடுவார். போட்ட உடனே அதை ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விஜய் சேதுபதி வீட்லயும் அதை ஒவ்வொரு வீட்லயும் போய் ஒவ்வொன்றா எடுக்கும்போது விஜய் சேதுபதி வீட்டுல எதுவுமே எடுக்கிறதுக்கு இல்லையே, ஒருவேளை இதையாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் அது இல்லைங்கிற மாதிரி இட் வாஸ் அ வெரி யூனிக் ஸ்டோரிங்கிற மாதிரி அது ஒரு டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஈஸியா. ஸோ இப்போ பேசிக்கலி இப்போ கதை என்னன்னா, விஜய் சேதுபதி அவர் சலூன் வச்சிருக்காரு.
ஆமா. அவர் ஒரு போலீஸ் கிட்ட போயிட்டு என் வீட்டுல லக்ஷ்மி காணோம் லக்ஷ்மி காணோங்கிறாரு. அது என்னடா லக்ஷ்மின்னு கேட்டா அது வந்து குப்பை தொட்டி. ஸோ ஆமா. போலீஸ்காரர் எல்லாருமே வந்து அவர் ஒரு பைத்தியமா நினைக்கிறாங்க அவரை. ஆமா. ரைட். ம். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு மேல பயங்கர அன்பா இருக்காரு. அந்த பொண்ணு வந்து இப்ப எங்கேயோ டூர் போயிருக்கு. அப்பதான் அவர் வீட்டுல ஒரு ஒரு திருட்டு நடக்குது. அப்பதான் வந்து குப்பை தொட்டி காணோம் குப்பை தொட்டி காணோங்கிறாரு. அது பயங்கர இதா இருந்தது. ஆமா. பேரலா பாத்தீங்கன்னா இந்த அனுராக் காஷ்யப் வந்து அவர் ஒரு எலக்ட்ரீஷியனா ஸ்டோர் வச்சிருக்காரு அவரு. ஆனா ஸ்டோரேஜ். அவரு சைட்ல வந்து அவர் ஒரு திருடர் அவரு. அவரும் அவங்க கூட்டாளிகளும் போய் திருடிட்டு அவர் ரொம்ப கண்டிப்பா. நல்லவரு. ஆனா அந்த ம். கூட வரவங்க எல்லாம் எல்லாரையும் ரேப் பண்ணுவாங்க. அதான் அவங்க கண்டிப்பா. அங்க ஒரு பட் அந்த அனுராக் காஷ்யப்புக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கு. அபிராமி ஒரு ஒய்ஃப், ஒரு ஒரு ம். அழகான ஒரு குழந்தை. அது அந்த குழந்தை மேல ஒரு பயங்கர பயங்கரம் இப்ப இப்படி சொன்ன மாதிரி பயங்கர பாசம் வச்சிருக்காரு அவரு. ஸோ ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங்கா காமிச்சாங்க. ஆக்சுவலா நீ ம். பாத்தீங்கன்னா அந்த படத்துல என்ன பிடிச்சதுன்னா விஜய் சேதுபதி ஹீரோ வந்தாலும் அவருக்கு ஒரு முரட்டு கோபமும் ஒரு முரட்டு வெறியும் வரும். ஆமா. ஆனா இதே பாத்தீங்கன்னா இந்த இந்த அனுராக் காஷ்யப்க்கு ரொம்ப அன்பா ஒய்ஃப் கூட அன்பா இருப்பாரு, எல்லாம் ஆமா. இருப்பாரு. பட் அது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்ப அந்த அந்த ஆள் கேட்பான்ல அந்த இப்ப இந்த ஒரு அம்மா சொல்லுவாங்க வீட்டுல கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லப்பா அப்படிம்பாங்க. அவன் பொண்ணை பார்த்து எதுவுமே இல்லை அப்படிமா கேட்பான் அவன். அப்ப அப்ப ம். கூட அளவுக்கு பர்மிஷன் தான் கொடுப்பாரு அவரு. ஆனா ம். அவர் எந்த பண்ண மாட்டாரு. ஆனா இப்ப ஆமா. கூட இருக்க பண்ணா பரவாயில்ல அப்படின்ட்டு ஆமா. அதே மாதிரி விடுறாங்க. ஸோ இது சொல்லி பார்க்கலாம். இப்ப அந்த அனுராக் காஷ்யப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது படத்துல? அனுராக் கஷ்யப்போட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அவரோட இன்னும் அந்த அவருக்குண்டான ரோல் வந்து இட்ஸ் a சூட்டபிள் பவர்ஃபுல் ரோலான்னு கேட்டா, அ இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா லைக் இன் சென்ஸ் நெறைய கொஞ்சம் ஸ்டோரி லைன் நெறையா பண்ணியிருக்கலாமோங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ம், ஆல்சோ வாட் ஐ ஃபெல்ட் இஸ் அதுல அவரோட கொஞ்சம் பார்ட் கட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா வந்து ம். அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லும்போது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எதனால அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்ன நம்பி வந்தனே! அப்பா, அம்மாலாம் விட்டுட்டு. ஸோ ஒண்ணு வந்து அவர் ஏன் திருடனா மாறுனாருங்கிற அது அது ஏன் கேள்வி. காமிக்கலங்கிற ஓகே. ஆமா. அது தூண்டுச்சு. அப்புறம் அவங்க ஃபேமிலி எப்படி லைக் அவங்க மேபி ஏதாச்சும் ஒரு பாஸ்ட்ல அவங்க ஒய்ஃபோட தனியா வந்து வறுமையினால கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் அது கூட அது கொஞ்சம் கிளியரா காமிச்சிருந்தாங்கன்னா கூட ஒரு 1 ஆர் 2 சீன்ல காமிச்சிருந்தாங்கன்னா கூட ம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அது அவ்ளோ சிம்பிளா முடிக்க மாரி ஆயிடுமே! ஃபிளாஷ்பேக் ஒண்ணும் வெயிட்டா இல்லங்கிற மாரி ஆயிடும் அப்படிங்கிற பட் மாரி. அதான் பாரு இப்ப இந்த படத்துல வந்து ஃபிளாஷ்பேக் கிடையாது. டெக்னிக்கலா பார்த்தா ஃபிளாஷ்பேக் கிடையாது. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி நமக்கு நமக்கு தெரியாது. ஆனா அது ஒரு ம். ஃபிளாஷ்பேக் தான் அது. நமக்கு ஆமா. தெரியாது. ஸோ ஐ டோன்ட் நோ மேபி சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் திருடினாரு, ம். ஏன் பண்ணாரு சொல்லியிருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ இருக்கலாம் மேபி ஐ டோன்ட் நோ. அது இல்லங்க தான் எனக்கு ஒன்றும் அது பெருசா மிஸ் பண்ண மாதிரி தெரியல. அவர் திருடுறாரு அவ்வளவுதான். ஏன் திருடுற ஆமா. நமக்கு என்ன ஆச்சு? திருடுறாரு அவ்வளவுதான். ஏன்னா அவருக்கு ஒரு இப்ப ம். அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வேணுமான்னு யோசிச்சு பாக்குறேன் இப்போ. பட் ஆமா. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப அந்த மம்தா மோகன்தாஸ் கேரக்டர் தான் வந்து ரோல் இல்லை அப்படின்ட்டு. ஆமா. அதுவும் ரைட். உண்ம. ம். பெருசா ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு அது ஒரு மேபி ட்ரூ. அந்த ரோல் யார் வேணாலும் பண்ணிருக்கலாம் அந்த ரோல். ஆமா. ரைட். ம். அது ஒன்றும் பெருசு விஷயம் இல்லை. அந்த ரோல் அவனை பண்ணிருக்கலாம். ம். பட் ம். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இப்ப இந்த சிங்கம் புலி கேரக்டர் தான். ம். இதுதான் ஆமா. இப்ப இந்த படத்துல வச்சு பெரிய ஒரு ஸ்பாயிலர். நான் இப்பதான் இப்ப 2 3 இன்டர்வியூ பார்த்தேன் நானு. ம். பயங்கரமா அது சான்ஸே இல்லை. இன்னும் கூட கொடூரமான திங்ஸ்லாம் இருந்துதான். அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அவங்க ஓகே. ம். படத்துல. ம். ரைட். அது ம். அது கொஞ்சம் எதிர்பார்த்தியா நீ? சிங்கப்புலி நீ எதிர்பார்த்தியா அது? அந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்தியா நீ? ஆ இல்ல நான் சிங்கப்பூலி வந்து நான் நெனச்சேன் அவரு ஒன் ஆஃப் த போலீஸ் தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ ம். அவரு போலீஸு அவரு அந்த பார்ட்ல இருப்பாருன்னு எதிர்பார்க்கல. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் தான் அந்த இடத்துல. நான் ம். நெனச்சேன் இட் ஷுட் பி நட்டீஷ் அவரு தான் வந்து அந்த ரோல் பண்ணி வில்லன் அவரு தான் அந்த சைலன்ட் போலீஸா இருப்பாரு. அந்த அப்படி ஐ மீன் நினைச்சேன். ஆமா. அப்படிதான் நான் ஏன்னா அது அவரோட அந்த நட்டி அவர் வந்துட்டு அவரோட ரோல் வந்துட்டு ஒரு பணத்த அ கரப்டட் புடிங்க. போலீஸ் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வேள பணத்துக்காக அவரும் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாரி தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் இட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அந்த இடத்துல. நல்லா இருந்தது. ஆனா ம். சிங்கப்புலிக்கு பயங்கரமான ஒரு ரோல். யாருமே ஒரு ஆமா. எதிர்பார்க்காத ஒரு ரோல். பயங்கரமா பண்ணியிருந்தாரு. சான்ஸே இல்ல படத்துல. ம். இல்ல இப்ப இந்த நட்டி கேரக்டர் பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்த ராபின்ஹுட் மாதிரிங்கிற நட்டி படத்துல நான் வந்து ம். நல்லவங்க கிட்ட கெட்டவங்க கிட்ட திருடி நான் எல்லாம் கொடுக்குறேன். அது ஒரு சேட்டு கிட்ட போய் சொல்லுவாங்க திருடுவாங்க தெரியுமா? ஏன்னா ஆமா. சேட்டே ஒரு ஃப்ராடு. என்ன ம். இவ்வளவு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் இதுல சம்பளம் வாங்கிட்டு 7 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான்னா இப்ப ம். அவங்க கிட்ட திருடுறது தப்பு இல்ல ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் இப்ப யாருக்கோ பணம் கொடுப்பாரு. அந்த பொண்ணு ம். கிட்ட பணம் கொடுப்பாருல புருஷன் உள்ள இருப்பான் அந்த பேரை கொடுத்துருவாங்க ம். சொல்லுவாரு அவரு. ம். அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது அது. ம். இது ம்,
அப்ப அந்த அந்த ஃபீமேல் ஆக்டர்ஸ்ல இப்ப இது அபிராமிக்கு ஒரு நல்ல ரோல் இருந்தது படத்துல. ஆக்சுவலி ஆமா. அபிராமி வந்து ஒரு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஒரு கேரக்டர். இது ம். நல்லா பண்ணியிருந்தாங்க அது அந்த ரோல். ஆமா. அது ஒண்ணு நல்லா இருந்தது. பிளஸ் அவங்க வைஃப் கேரக்டர் ப்ளே பண்ண அந்த ஐ திங்க் திவ்ய பாரதி திவ்ய பாரதி நினைக்கிறேன். ஸோ அது அவங்களோட சும்மா ரோல் அது செம்மையா இருந்தது. அது வந்து கெஸ்ட் ரோல் அது. ஆமா, அந்த மாதிரி ஒரு role. ஆமா. ம். பட் Anyway, ஒரு 2, 3 சீன் வந்து இட் வாஸ் குட் ஆக்சுவலி அவங்களோடது. அந்த வந்த 2, 3 சீனும் நல்ல நல்ல இது நல்லா சீனு. அந்த ஃபர்ஸ்ட் சீனே செம்ம இம்பாக்ட்ல படம் ஆரம்பிச்ச உடனே என்ன ஒரு பயங்கரமான ம். ஒரு இம்பாக்ட்லாம் இப்போ ஒரு ஆமா, ஷாக்ல தான் படமே ஆரம்பிக்குது. ஆமா, ஷாக்ல தான் படமே ஆரம்பிக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆமா. ஸோ தி வே த ஸ்டோரி அந்த நேவிகேட் ஆகுற விதமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அது ஒரு நம்மளால ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து ஓகே இந்த மைண்ட் செட் ஐ மீன் விஜய் சேதுபதி அவர்களோட மூவி அப்படின்னு போய் உட்கார்ந்து இந்த மைண்ட் செட்ல தான் மூவி இருக்குங்கிற மாரி முடியல. ஏன்னா ஸ்டார்ட்டிங் ஒரு சீன்ல காமிப்பான். நம்ம வந்து ஓகே இப்படிதான் இருக்க போகுது மூவின்னு நினைச்சோம்னா, அது நடுவுலயே அப்படியே மாறிடும். அந்த ஸ்டோரி வேயே டிஃப்ரெண்ட்டா இருந்தது எடுத்த இது. ஏன்னா நீங்க சொன்ன மாரி ஃபிளாஷ்பேக் வந்து எது ஃபிளாஷ்பேக் எது அ ரியல் லைஃப்ல நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ம். ஸ்டோரி லைன் அந்த இந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே. நான் நேத்து இவங்ககிட்ட நான் இப்ப ஒரு கேள்வி கேட்டேன் தெரியுமா? அவன் ஏன் இப்ப இந்த குப்பை தொட்டி காணோம் ஏன் சொல்றான் அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த ம். டைரக்டரோட பதில் என்ன அப்படின்னா, இப்போ இப்போ போலீஸ்காரருக்கு வந்து ஒரு ம். யூனிக்கான கேஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே. ரைட்? ம். சும்மா போய் பொருள் காணோம்னா யாரும் ஒண்ணு சரி 10ஓட 11 போயிடும். ஸோ ம். குப்பை தொட்டி காணோம் ஒண்ணு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். 2வது அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் உனக்கு 5,00,000 கொடுக்குறேன். ஸோ ஆமா, அப்படி என்ன அந்த குப்பை தொட்டி. ஆமா. அதனாலதான் இவங்க எல்லாம் உள்ள வராங்க அப்படின்ட்டு. ஆமா. ரைட்? அது 2, 3 சீன்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒருத்தன் வந்து வெறும் குப்பை தொட்டிக்காக ரூ. 7,00,000 குடுக்குறான் அப்படிங்கிற மாரி வரும்போது, அப்ப அவன் ஏதோ ஒரு பெருசா சிக்கும்னு பெருசா எல்லாரும் தைக்கிறேன். நம்புவாங்க. கரெக்ட் தான். அது வந்து ஒருவேளை அது வந்து அவரோட கியூரியாசிட்டிய தூண்டி விடும். அதனால மேபி அவர் வந்து பண்ணுவாருங்கிற மாரி வரும்போது, அவரும் ரிசர்ச் பண்ணுவாருங்கிற மாரி அதான் வரும்போது அப்படிதான். அவரு உள்ள வர்றதுனால தான் அவருக்கு இதெல்லாம் தெரிய வருது. அவருக்கு இதெல்லாம் ஆமா, தெரிய வந்தா ஆமா, கடைசியில அவர் திருந்துற அவர் வந்து நட்டி ஒரு நல்லவரா காட்டுறாங்க. ம். கடைசியில அது செமையா அது ஆமா, அதுவும் அது ஒரு செம்ம ட்விஸ்டா இருந்தது. அந்த ஆமா, சீன் பயங்கரமா இருந்தது. அந்த விஜய் சேதுபதி சிங்கம் புலியும் பேசுற சீனு ம். அது சான்ஸே இல்லாம இருந்தது. அப்ப கூட ஆமா, மிரட்டுறான் பாரு அவன். அப்ப கூட அவன் மிரட்டுறான் அவனு. அரே ஆமா, அது குப்பத்திரி ஒண்ணும் பண்ணல அப்படியே விட்டல ஆமா. அது அது செமையா இருந்தது அந்த சீன். ஆமா. ஆனா எனக்கு என்னமோ வந்து இந்த கிளைமாக்ஸ் சீன் வந்து கொஞ்சம் ஐ மீன் அந்த ஹெவி அந்த பொண்ணு வந்து பேசுற சீன் தான் ஹெவியா இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி அந்த அவங்களுக்குள்ள நடந்த ஃபைட் சீன் அனுராக் கஷ்யப்போட ஃபைட் சீனு அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாமோன்னு தோணுச்சு பட் ஃபைட் சீன். நீ அப்படி யோசிக்கலாம், இப்படி யோசிக்கலாம். இப்படி பேர் அடிச்சுக்கிறாங்க. பட் அவன் ஏதோ சொல்ல வரான் விஜய் சேதுபதி அவர்கிட்ட. இது ம். கேட்கிற மூட்ல இல்ல. ஏன்னா அவங்க தாட்ல வந்து இவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அதான் அந்த அந்த தாட் தான் ஓடுது. ம். ரைட்? ஸோ ம். ஆனா அது பயங்கர அது 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 செம்ம ட்விஸ்ட். அது என்ன கொஞ்சம் சினிமாத்தனமா இருந்தா கூட பட் அதுவும் செம்ம ட்விஸ்ட் அது கடைசியில் அது. ஆமா. அதோட எனக்கு என்ன பிடிச்சதுன்னா கடைசியில் எல்லாம் முடிஞ்சு அந்த ம். காலோட பாதத்தோட ஒரு அது இம்ப்ரெஷன் இருக்கும் அந்த மண்ணுல. ஆமா. அதுல வந்து ரத்தம் உள்ள அது செமையா ரத்த இருந்தது. ஓட்டம். அது அது செம்ம டச்சா இருந்தது. ஆமா. ஆனா பட் படத்துல என்னோட நீங்க கேட்ட அதே மாரி கேள்வி வந்து எனக்கு எனக்கு அது அந்த கேள்வி நான் இன்னும் யோசிச்சுட்டு இருந்தது என்னன்னா, ஏன் கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி வந்து அது அவரோட பொண்ணுன்னு சொன்னாரு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பெரிய இது. ஆ ஸோ அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். ஸோ எல்லாரும் நெனச்சுட்டு இருப்பாங்க விஜய் சேதுபதியோட பொண்ணு தான் அது. ஆக்சிடென்ட்ல செத்து போனது வந்து அபிராமி. அவங்க அனுராக் கஷ்யப்போட ஒய்ஃப் அபிராமி. அவங்களோட பொண்ணு தான் அப்படின்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு அது உல்டாவா நடந்திருக்கும் ஆக்சுவலி. பட் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த அபிராமி தான் சொல்லிடுறாருல அது செயின் ம். கொடுக்குமே சொல்லிடுறாருல அந்த ஆளோட சகவாசமே எங்களுக்கு வேண்டாம். ம். ரைட்? ம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் போயிட்டாருன்னு அவர் சொல்றாங்க. ஸோ ம். அதனாலதான் வந்து அந்த இதையே வந்து மறைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இப்ப எங்க போனா கூட தெரியாது யாருக்கும். ஆமா. ஜெயிலுக்கு போயிருக்காங்க தெரியும். ஆனா இப்ப எங்க போனாங்க இதுவுமே தெரியாது உங்களுக்கு. ஸோ ம். அதனால மேபி அதனால கூட இருக்கலாம். அதனால கூட சொல்லாம விட்டுருக்கலாம். ஆமா. ரைட்? பட் பை த டைம் அது அவங்க உண்மை தெரிஞ்சு சொல்ல வரும்போது இப்ப எவ்வளோ நடந்து போச்சு இப்போ. ம். ரைட்? அந்த ஆமா. பொண்ணுக்கு இதாயிடுச்சு. நிறைய நடந்து போச்சு. ஃபர்ஸ்டே பார்த்துதான் சொல்லிருக்கலாம். ம். ரைட்? ஆனா ம். அதுவும் நல்லா இருந்தது. அவன் வந்து சும்மா இப்ப எதேர்ச்சியா பார்க்க வரான். அதை இவன் தப்பா புரிஞ்சுட்டு ரைட்? அத ஒருத்தன் கன் எடுத்து நிலைமை அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. ஆமா. அது சரி, சரி. அது ஒரு அதான் ஆமா. இன்ட்ரஸ்டிங்கான இது. நான் சொல்றேன் இது இந்த இப்ப நம்ம ஊரு சிட்டில எவ்வளவோ பார்பர் கடை இருக்குது. எல்லா ம். கடையும் விட்டு வந்து ஷேவ் பண்ணணும் நீங்க.
அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் அது ஒரு டெஸ்டினி மாதிரி தான் டெஸ்டினி அவங்க மாதிரி தான், டெஸ்டினி மாதிரி தான். ம். இன்னொன்னு கவனிச்சா நீ, அந்த இப்ப அனுராக் காஷ்யப்போட கேரக்டருக்கு அடிக்கடி ஃபோன் வரும், ஆமா ஆமா இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? சிங்கப்பூர் தான் கொடுத்துருக்காரு. இப்போ ஆமா அவர் சிங்கப்பூர் தான் போலீஸ் இன்ஃபார்மரு, அவர் தான் கொடுக்குறாரு எல்லா நியூஸும். திருட சரியா இப்ப எல்லாரும் வீட்லயும் போய். ஓகே. ஸோ ஆனா ஓகே மேக் சென்ஸ். ஆமா. ஏன்னா வந்துட்டு அவர் வந்து மேபி அந்த அந்த நகை கண்டுபிடிச்சு குடுத்திருப்பாரு. இல்ல ஏதாச்சும் இது அந்த பண்ணி மாதிரி தெரியல, குடுத்திருப்பாரு. போலீஸ்ல இப்ப எல்லாம் நியூஸ் வருதுல்ல, இப்போ ம். இந்த ஆள் இந்த ம். ஆள் சொல்லிட்டு. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த பாய்ஸ் மணிகண்டனுக்கு ஒரு கம்பேக், ஒரு சின்ன ரோல்னா கூட ஒரு நல்ல ரோல், பரவாயில்ல. அது கொஞ்சம் 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 ஒரு டீசென்டான ஒரு ரோல் அது. ஆமா. வில்லன் கேரக்டர். நல்லா இருந்தது. இவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ஆம், காளையன் அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவரோட ரோலும் ஒரு ஒரு சின்ன ரோல் தான். பட் அது கொஞ்சம் அவரு போத் அந்த ஒரு என்ன சொல்றது, ஸ்டார்ட்டிங்ல ஒரு அக்ரெசிவாவும், நடுவுல காமெடியனாவும் அந்த ஒரு ரோல் வந்து நல்லா நல்லா காமிச்சிருந்தாரு அந்த இடத்துல. ஸோ ஐ திங்க் அதான் இப்ப இப்ப நான் இந்த வருஷம் பார்த்த தமிழ் படத்துல ஒன்னு, ஐ திங்க் டெஃபினெட்லி த பெஸ்ட் மூவி நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து தமிழ் படத்துல ஆமா. டெஃபினெட்லி பெஸ்ட் மூவி. அது ஏன்னா ஒரு இந்த மூவில வந்து நம்ம காமெடியும் இருக்கு. ஒரு சென்டிமென்ட் சீனும் நடுவுல கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயத்துல ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பேரலலா நடக்கிற ஒரு கான்செப்ட்ட அழகா ஒரு ஸ்டிட்ச் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு காமிச்சு, ஒரு ஆர்வமாவும் கொண்டு போயிருக்காங்க. இட்ஸ் அ டீசென்ட் மூவி. வெரி இன்ஃபர்மேட்டிவ். அப்புறம் இந்த ரேப் இத பத்தி காமிக்கிற ஒரு டீசென்ட்டான மூவி. ஒரு அது அது அதனால என்ன அசிங்கமா அசிங்கமாக காட்டல பாருங்க. ஆமா. அசிங்கமாக காமிக்கல. அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பாராட்டும், உண்மையிலேயே பாராட்டும். அதான் அது இன்டர்வியூல ஒருத்தன் கேட்கறான் இவங்ககிட்ட, சிங்கமுகிட்ட, சார் அது எப்படி சார் இது காத்த இருந்துச்சுட்டு நான் மறுபடியும் போயிட்டு வரட்டான்னு கேட்குறீங்க அவர்கிட்ட, அது எப்படி சார் இது நான் கேட்பான்ல, கேட்டா எப்படி கொல்லதான் போறேன், ம். போயிட்டு தட்டா அப்படின்னு. எப்படி சார்னா அது என்னப்பா பண்றது, அதான் கேரக்டர் இந்த மாதிரி அப்படின்ட்டு பயங்கரமா செம்மையா இருந்தது அது. அதெல்லாம் ஐயோ ஆமா. சான்ஸே இல்லை அது. ஸோ இப்ப நீ இப்ப இந்த படத்துல இப்ப எனக்கு பிடிச்ச சீனை சொல்லுவோம், நீ ஸ்டாண்ட் அவுட் சீன் எப்படின்னா? படத்துல ஸ்டாண்ட் அவுட் சீன் எனக்கு வந்து ஆம், எனக்கு வந்து அந்த இந்த சீன் நல்லா இருந்தது. அனுராக் கஷ்யப்போட அந்த சீன் நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. இன்ட்ரோ சீன், அனுராக் கஷ்யப்போட இன்ட்ரோ சீனும், விஜய் சேதுபதியில அவர்ல ஓ, வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங். ஓகே. காமெடி சீன் வந்து காமெடி சீன்ஸ் வித்தின் த போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் வந்து அத போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தண்ணி குடிச்சிட்டு அந்த இது பேக்க கழட்டி வச்சு எல்லாமே அந்த லைன் பை லைனா சொல்லும்போது அவங்க அந்த ஒவ்வொருத்தட்டையும் சொல்லுவாரு. அந்த ஒவ்வொருத்தட்டையும் சொல்லும்போது அவங்க கேட்கிற ஒரே கொஸ்டின், ஓ இதே அவங்க முன்னாடியே அந்த இடத்துல இருந்தாங்களா? அவங்க வீட்ல இருந்தாங்களா? அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது அது நல்லா ஒரு இருந்தது. டிஃபரெண்ட். இல்ல எனக்கு எனக்கு பிடிச்ச சீன் வந்து அந்த கடைசியா சொல்லுவார்ல, அந்த சிஎஸ்ஆர் படத்துல ஒருத்தர்கிட்ட சொல்லுவார்ல, சார் நான் வந்தேன் சார். ஆமா. அப்ப அந்த அந்த அதை கட் பண்ணி காட்டும்போது, அந்த இது காட்டும்போது கடைசியா கண்ணுல தண்ணி வரும். செம்ம சீன் அது. ஆமா. அப்பதான் நமக்கு புரியும் உண்மையிலேயே இப்ப இப்ப என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஆமா. அது அது பயங்கரமான ஏன்னா வந்து அந்த ஐ திங்க் அந்த சீன் நடுவுல நடந்த சீன்லாம் வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் அந்த போலீஸும் அந்த போலீஸ் ஓட நட்டி அவர்களும் அவரோட போலீஸ் ஸ்குவாடுக்கு எக்ஸ்பிளைன் என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க நட்டிக்கு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அழகா மேட்ச் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ம். அது ஒரு ஸோ இன்ட்ரெஸ்டிங். மொத்தத்துல பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா. ஸோ வந்துடும். இப்ப இன்னொரு 3 வாரத்துல வந்துடும் நெட்ஃபிளிக்ஸ்ல. நெட்ஃபிளிக்ஸ். எல்லாரும் பார்க்கலாம். ஸோ ம். ஸோ வெரி குட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு போறோம், நம்ம கல்கி போறோம், ம். ரைட்? ஸோ ம். கல்கி போயிட்டு வந்து இதே மாதிரி ஒன்று பேசுவோம். ம். ஓகேவா? கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ ஹரிஷ். தேங்க்யூ. Hello, thank you for watching my video. Please hit like and subscribe and keep watching. Thank you very much.